இப்போது புரட்டாசி மாத தொடக்கத்தில், அதாவது செப்டம்பர் மாத தருகில் விநாயகர் சதுர்த்தி ஏன் என்பதை பார்ப்போம். பஞ்சாங்கத்தை உருவாக்கியவர்கள் சித்தர்கள் தானே. அதிலும் மிக முக்கியமானவர் விஷ்ணு. விஷ்ணு காலத்தில் உருவானவரே விநாயகர். சிவன், முருகன், இந்திரன், விஷ்ணு உட்பட்ட அனைத்து சித்தர்களின் மொத்த உருவமே விநாயகர். இந்த 4 கடவுளரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நாட்காட்டிகள் உருவாக்குவதில் பங்காற்றியவர்கள். சூரியனின் வருடாந்திர பயணத்தில் 4 முக்கிய நாட்கள் உண்டு. 1. தனது வட செலவின் போது பூமத்திய ரேகையை கடக்கும் சமநாள். 2. தனது வட செலவை முடித்துக்கொண்டு தென் செலவை தொடங்கும் நாள். 3. தனது தென் செலவின் போது பூமத்திய ரேகையை மீண்டும் கடக்கும் சமநாள். 4. தனது தென் செலவை முடித்துக்கொண்டு வட செலவை தொடங்கும் நாள். இந்த 4 சிறப்பு நாட்களிலும் தமிழர்கள் விநாயகரை வழிபட்டு நன்றி செலுத்துவார்கள். வடசெலவின் போது வரும் சமநாளில் சித்திரை புது வருடம் தொடங்குகிறது. அன்று நாட்காட்டி நாயகர்களான சிவன், முருகன், விஷ்ணு ஆலயங்களில் நாம் வழிபடுவதோடு அல்லாமல் விநாயகருக்கும் சிறப்பு வழிபாடு செய்கிறோம். வட செலவை முடித்துக்கொண்டு தென் செலவை தொடங்கும் ஆடி 1 தேங்காய் சுடும் பண்டிகை மூலமாக, அதாவது தேங்காயில் மோதகம் செய்து விநாயகருக்கு படைத்து வழிபடுகிறோம். தென் செலவை முடித்துக்கொண்டு வட செலவை தொடங்கும் நாளில் மகாபாரத போரின் வெற்றி விழா பொங்கல் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. பொங்கல் அன்று விநாயகர் என்ற மஞ்சள் பிள்ளையாரும் அதற்கு இரு பக்கமும் லட்சுமி சரஸ்வதியை குறிக்கும் சாணி பிள்ளையார்களை வைத்து வழிபடுவது தட்சிணாயன வழிபாடே. ஏனென்றால் மகாபாரத காலத்தில் விநாயகர் என்ற கோட்பாடே இல்லை. எனவே மகாபாரத போரின் வெற்றி விழாவான பொங்கல் பண்டிகையின் போது விநாயகருக்கான தட்சிணாயன வழிபாட்டையும் சேர்த்தே செய்கிறோம். அதனால்தான் இந்த 3 பிள்ளையார்கள். இப்படியாக இந்த 3 நாட்களையும் கொண்டாடுகிறோம். இதில் விடுபட்டது தென் செலவின் போது வரும் சமநாள் தான். எனவே அந்த சமநாளை, அதாவது செப்டம்பர் 22 கொண்டாடும் விதமாக அதற்கு மிக அருகாமையில் வரும் ஒரு சதுர்த்தியில் சித்தர்கள் ஊருக்கு வருகை தரும் நிகழ்வை நினைவு கூறும் விநாயகர் சதுர்த்தி விழாவாக எடுக்கிறோம். உண்மையில் தமிழ் மாதப்படி பார்த்தால் இந்த விழா ஐப்பசி மாத தொடக்கத்திற்கு அருகில்தான் வர வேண்டும். ஐப்பசியில் தமிழகத்தில் அடைமழை என்பதால் சற்று முன்பாக கொண்டாடப்பட்டிருக்கலாம். விஷ்ணுவிற்கு பிறகு ஏறத்தாழ 1500 ஆண்டுகள் கழித்து வாழ்ந்தவர்தான் புத்தர். அதனால் விஷ்ணு காலத்தில் உருவான விநாயகரும் புத்தருக்கு காலத்தால் மிக மூத்தவர். புத்தரின் தாய் மாயாதேவி தான் கர்ப்பமாக இருந்தபோது ஒரு வெள்ளை யானை தன்னிடம் ஒரு தாமரை மலரை கொடுத்துவிட்டு தனது கர்ப்பப்பையில் புகுந்தது என்று கண்ட கனவு புத்தரே ஆசீவகத்தின் கொடை என்பதை நிறுவுகிறது. ஆக பௌத்தம் என்பது ஆசீவகத்தின் ஒரு கிளைதான். எனவே புத்தர் தலையை வெட்டி அதற்கு பதில் யானை தலையை வைத்து வந்ததுதான் விநாயகர் என்று பரப்பப்படும் கருத்து உலகமகா அபத்தம் என்று அறிக.